சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி அந்தன சிவாச்சாரியார்களே, சைவ பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, அனைவருக்கும் அடியேனுடைய பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய இந்த நற்பொழுதிலே சைவ தமிழர்களுடைய வாழ்வியல்லே சிறப்பிடம் பெறுகிற தைப்பொங்கல் பண்டிகை நன்னாள் பற்றி சிவபரம்பொருடைய திருவருள் கருணையின் காரணமாக சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். சைவ தமிழ் மக்களுடைய வாழ்வியல்லே சிறப்பாக கொண்டாடப்படுகிற விவசாயத்தோடு தொடர்புடைய ஒரு அறுவடை சார்ந்த பண்டிகையாக தைப்பொங்கல் பண்டிகை விளங்குகிறது. உழைக்கும் மக்கள் இயற்கைக்கு செய்கின்ற நன்றி கடனாகவும் இயற்கைக்கு செய்கின்ற பரோபகார நன்றியாகவும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் செய்கின்ற ஒரு நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிற பண்டிகையாக தைப்பொங்கல் பண்டிகையானது வாழ்வியல்லே கொண்டாடப்பட்டு வருகிறது. சூரியனுக்கும் இயற்கைக்கும் அர்ப்பணித்து தங்களுடைய அறுவடையினுடைய பயனை அர்ப்பணித்து நன்றியை தெரிவிக்கிற ஒரு நன்னாளாக சைவ மக்கள் தங்களுடைய வாழ்வியலை கடைபிடிக்கிறார்கள். நன்றி மறவாமை பண்பினுடைய உயர்ந்த பண்டிகையாக தைப்பொங்கல் பண்டிகையை பார்க்கிறோம். நன்றி மறக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்வியல்ல எங்களுக்கு உதவுகிற இயற்கைக்கும் உயிர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்றி கடனுக்குரிய ஒரு பண்டிகையாக நாங்கள் தைப்பொங்கல் பண்டிகையை பார்க்கிறோம். தைப்பொங்கல் பண்டிகை உழவு தொழிலோடும் விவசாயத்தோடும் சம்பந்தப்பட்டதாக, உழவு தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் உரிய கடவுளாக இயற்கையினுடைய சக்தியாக விளங்குகிற சூரிய பகவானுக்கும் உயிர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு பண்டிகையாக தைப்பொங்கல் பண்டிகையை நாங்கள் பார்க்கிறோம். ஆடி மாதத்திலே தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பலன் அடையும் பருவமே தை மாதம். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லினுடைய புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையில் இட்டு அங்கே புத்தரிசியில் புது பானை வைத்து பொங்கல் செய்து சூரியனுக்கு நன்றியை செலுத்தும் முகமாக சூரிய பகவானுக்கு அதை நைவேத்தியமாக படைத்து தானும் தன் சுற்றத்தாரும் சேர்ந்து உண்டு மகிழுகிற விருந்தோம்பல் பண்பையுடைய பண்டிகையாக தைப்பொங்கல் பண்டிகை காணப்படுகிறது. அங்கே அறுவடைக்கு முக்கிய காரணமாக விளங்குகிற சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஆடி மாதத்திலே விதைத்த நெல்லினுடைய புத்தரிசியை அங்கே புது பானையிலிட்டு சர்க்கரையும் பாலும் சேர்த்து பொங்கி சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் செய்கிறோம். அந்த நைவேத்தியத்தை நாங்கள் மட்டும் உண்ணாது எங்களுடைய சுற்றம் அயல் சூழ உண்டு ஒற்றுமையாக விருந்தோம்பல் பண்போடு நன்றியறிவோடு வாழுகிற ஒரு பண்டிகையாக நாங்கள் தைப்பொங்கல் பண்டிகையை பார்க்கிறோம். எங்களுடைய விவசாய வாழ்வியல்ல நீர்வளம் கொண்ட இடங்களிலே 3 வேளைக்கு இந்த விவசாயத்தை வருடத்திலே நடாத்துகிறார். நீர்வளம் இல்லாத இடத்திலே மழைநீர் தேக்கத்தில் மழை நீரை நம்பி ஒரு வேளாண்மைதான் விளைக்க முடிகிறது. எனவே அந்த வேளாண்மையிலே மார்கழி அன்று மார்கழி மாதத்தில் இறுதியிலே அறுவடை செய்த அந்த நெல்லை தை மாத அறுவடையாக புத்தரிசியாக கொண்டு
அங்கே சூரிய பகவானுக்கு பொங்கல் படைத்து வழிபாடு செய்கிற ஒரு வழிபாடு சமய வாழ்வியலோடு சேர்ந்த சைவ தமிழர்களுடைய பண்டிகையாக நாங்கள் இந்த தைப்பொங்கல் பண்டிகையை பார்க்கிறோம். தைப்பொங்கல் பண்டிகையிலே மக்களுடைய வாழ்வியலோடு சேர்ந்த விழாவாக பண்டிகையாக மக்களினாலே இயல்பாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக நாங்கள் பார்க்கிறோம். உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியை மகிழ்ச்சியையும் தெரியப்படுத்துகிற விழா தைப்பொங்கல் பண்டிகை. உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியிலே வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்குகிற நாளே தை மாதம் என்று சொல்லப்படுகிறது. சங்க காலத்திலே அறுவடை காலத்தில் நல்ல மழை பெய்யவும் நாடு செழிக்கவும் பெண்கள் விரதத்தை கடைபிடித்தார்கள் என்பதை நாங்கள் சங்க இலக்கியங்களூடாக அறிந்து கொள்ளுகிறோம். இந்த காலத்திலே நல்ல விளைச்சல் ஏற்படுகிற பொழுது அந்த விளைச்சலினாலே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு உணவு பஞ்சமின்றி இருக்கிறார். அங்கே குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது சமூகம் உணவு பிரச்சனையின்றி மகிழ்ச்சியாக வாழுகிறது. அந்த சமூகம் வாழுகிற பொழுது நாடு உயர்கிறது. அந்த நாட்டினுடைய வளர்ச்சி மக்களுடைய பசி போக்குகிற வறுமையை போக்குகிறதற்குரிய உணவை உற்பத்தி செய்து நன்றி செலுத்துகிற பண்டிகையாக நாங்கள் தைப்பொங்கல் பண்டிகையை பார்க்கிறோம். இந்த பண்டிகை சங்க காலத்திலே நல்ல விளைச்சல் வரவும் நாட்டு மக்கள் முன்னேற்றம் அடையவும் பெண்களினாலே விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்ற சிறப்பை நாங்கள் சங்க இலக்கியங்கள் ஊடாக அறிந்து கொள்ள முடிகிறது. சங்ககால தமிழருடைய வாழ்வியல்ல இந்த தைப்பொங்கல் பண்டிகையினுடைய சிறப்பை நாங்கள் அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கிறது. வாழ்வியலோடு இணைந்த இந்த பண்டிகையிலே தமிழ் மக்களுடைய வாழ்வியல் அம்சத்தோடு இணைந்ததாக இயற்கைக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு பண்டிகையாக நாங்கள் தைப்பொங்கல் பண்டிகையை பார்க்கிறோம். உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முழுவதும் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தங்களுடைய உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல் நாள். அந்த நாளிலே புத்தரிசியிலே புது பானையிலே பொங்கியலிட்டு சுற்றத்தாரோடு இணைந்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பண்டிகையாக நாங்கள் இந்த பண்டிகையை பார்க்கிறோம். உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்கிறார்கள். பொங்கல் விழா சில இடங்களிலே 4 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தினுடைய தொடக்க நாளிலே இந்த தைப்பொங்கல் பண்டிகையை பார்க்கிறோம். எங்களுடைய தமிழ் மாத அடிப்படையிலே தமிழ் மாதம் தையினுடைய முதலாவது திகதியில இந்த தைப்பொங்கல் பண்டிகையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தைப்பொங்கல் பண்டிகையானது சில இடங்களிலே 4 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கலுக்கு முதல் நாள் மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் போகி பண்டிகை என்ற பொழுது பெயரிலே எங்களுடைய பழையனவெல்லாம் கழித்து புதியனவற்றை உட்கொள்ளுகிற உருவாக்குகிற அந்த செயற்பாடாக போகி பண்டிகை நடைபெறுகிறது. இந்த தை முதல் நாள் தைப்பொங்கல் அன்று தை மாதத்திலே தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். மறுநாள் எங்களுடைய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக பசுக்களை போற்றுகிற வகையிலே கோமாதாவை வழிபாடு செய்கிற வகையிலே காளைகளை வழிபாடு செய்து நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் பட்டி பொங்கலை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த தைப்பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை என்ற பெயரிலே இந்தியாவிலே தென்னிந்தியாவிலே இந்த போகி பண்டிகை
வெகு சிறப்பாக வாழ்வியலோடு இணைந்ததாக கொண்டாடப்படுகிறது. சூரியனை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய தமிழ் மாதம் கணிக்கப்படுகிறது. சூரிய நாட்காட்டியின்படி தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று கொண்டாடப்படுகிற பண்டிகையாக நாங்கள் இந்த போகி பண்டிகையை நாங்கள் பார்க்கிறோம். பொங்கல் திருநாளுக்கு முதல் நாள் கொண்டாடப்படுகிறது இந்த போகி பண்டிகை. அந்த பொங்கலுக்கு முதல் நாள் கொண்டாடப்படுகிற இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக இந்த போகி பண்டிகையை பார்க்கிறோம். பழையவற்றையும் உபயோகமற்றவற்றையும் வீட்டிலுள்ள பொருட்களை இந்த போகி அன்று அங்கே அக்கினியிலே சங்கமிக்க செய்து அந்த வீட்டிலே தேங்கி கிடைக்கிற குப்பைகள் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்திகரிக்கப்படுவதோடு மட்டுமல்லாது மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் சேர்த்து அந்த அக்கினியிலே தீயிடுகிறார்கள். இந்த தைப்பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை என்ற பெயரிலே அவங்களுடைய இல்லம் சுத்தமாக்கப்படுகிறது. இல்லத்திலே இருக்கிற தேவையற்ற பொருட்கள் அகற்றப்படுகிறது. சுற்றுப்புற சூழலை நாங்கள் சுத்தம் செய்கிறோம். இது இயற்கையை நேசிக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எங்களுடைய சுற்றாடல் தூய்மை அடைகிறது, எங்களுடைய இல்லம் தூய்மை அடைகிறது. அப்படி தூய்மை அடைகிற பொழுது நாங்கள் அகப்புற தூய்மை உடையவர்களாக இறை வழிபாடு செய்ய வேண்டும். எங்களுடைய மனதிலே இருக்கிற மாசுக்களை தீய எண்ணங்களை எல்லாம் நாங்கள் தீயிட்டு எரிக்கிற பண்டிகையாக இந்த போகி பண்டிகையை பார்க்கிறோம். அதே போல தை மாதத்தினுடைய முதல் நாள் கொண்டாடப்படுவது தைப்பொங்கல். பொங்கல் அன்று நாங்கள் அதிகாலையிலே எழுந்து, அதிகாலை என்று சொல்லப்படுவது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நாங்கள் நித்திரை விட்டு எழும்ப வேண்டும். அந்த தைப்பொங்கல் பண்டிகை அன்று நாங்கள் அதிகாலையில் எழுந்து சாணகத்தினாலே முற்றத்தை மெழுகுகிறோம். முதல் நாளிலே எங்களுடைய இல்லத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம். எங்களுடைய இல்லத்தினுடைய சுற்றுப்புற சூழல் எல்லாம் தூய்மையாக இருக்கிறதல்லவா? நாங்கள் அந்த தைப்பொங்கல் பண்டிகை அன்று எங்களுடைய முற்றத்திலே சாணகத்தினாலே மெழுக வேண்டும். சாணகம் என்பது கிருமியை நீக்கிக்கிற ஒரு விஞ்ஞான மருந்தாக இருக்கிறது. நாங்கள் சாணகத்திலிருந்து நீற்றை அணிந்து இறைவனை வழிபாடு செய்கிறோம். சாணகம் வழிபாட்டுக்குரிய எங்களுடைய சுற்றாடலை தூய்மைப்படுத்துகிற ஒரு விஞ்ஞானமாக நாங்கள் சாணகத்தை பார்க்கிறோம். தைப்பொங்கல் அன்று அதிகாலை எழுந்து மெழுகி வீட்டு முற்றத்திலே கோலமிட்டு அதன் நடுவிலே பானையை வைத்து பொங்குகிறார். முற்றத்திலே சாணகத்தினாலே மெழுகப்பட்ட அந்த இடத்திலே புதிய பானையை வைத்து தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கிறார்கள். புது பானையிலே புது அரிசி இட்டு முற்றத்தில் பொங்க வைப்பார்கள். அது பொங்கல் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. புதிய பானைக்கு மஞ்சளை காப்பாக அணிவார்கள். புது பானையிலே பொங்கல் இடுகிற பொழுது அந்த பொங்கல் பானைக்கு காப்பாக மஞ்சளை இடுகிறார். எங்களுடைய சைவ தமிழருடைய வாழ்வியலே மஞ்சள் ஒரு மங்கள பொருளாக இருக்கிறது, கிருமி நீக்கியாக இருக்கிறது. எங்களுடைய சூழலை சுத்தப்படுத்துகிற விடயமாக இந்த மஞ்சள் இருக்கிறது. அந்த புது பானைக்கு மாவிலை கட்டி மஞ்சளை காப்பாக கொண்டு அந்த கோலமிட்ட இடத்தில் தலைவாழையில் நிறைகுடம் வைத்து, அந்த நிறைகுடம் என்று சொல்லப்படுவது அங்கே கும்பம் வைத்து அந்த கும்பத்திலே இறைவனை எழுந்தருள செய்கிறோம். அங்கே விளக்கு வைக்கிறோம். விளக்கிலே மகாலட்சுமி தேவியாரை எழுந்தருள செய்கிறோம். அங்கே நிறைகுடம் வைத்து அந்த கும்பத்திலே எழுந்தருள செய்கிறோம். அந்த கோலம் போட்ட இடத்திலே தலைவாழையிலே நிறைகுடம் வைத்து விளக்கேற்றி சூரிய பகவானை வணங்கி பொங்கலை புது பானையிலே புத்தரிசியிலே புது பானையிலே புத்தரிசியை இட்டு நாங்கள் பொங்கலை பொங்க தொடங்குவார்கள்.
அங்கே சாணகத்தினாலே பிள்ளையார் பிடித்து வைப்பார்கள். நம்முடைய வழிபாட்டிலே முதல் வழிபாட்டுக்குரியவராக பிள்ளையாரை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே சாணகத்தை பிடித்து அருகம்புல்லை குட்டி அங்கே பிள்ளையாரை உருவாக்கி பிள்ளையாரை வழிபாடு செய்வார்கள். அங்கே கதிரவனாகிய சூரிய பகவானை வழிபாடு செய்கிறோம். எங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களை வழிபாடு செய்து சூரியனை வணங்கி குல தெய்வத்தை வணங்கி இஷ்ட தெய்வங்களை வணங்கி நாங்கள் அந்த பொங்கல் நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். அங்கே பிள்ளையார் சாணகத்திலே பிடித்து வைக்கிறோம். அந்த நிறைகுடத்திலே நாங்கள் இறைவனை கடவுளை எழுந்தருளை செய்து இந்த பொங்கலை பொங்க தொடங்குகிறோம். அந்த பொங்கல் பொங்கி வருகிற வேளையிலே குடும்ப தலைவர்கள் மனைவி மக்களுடன் கூடி நின்று பொங்கலோ பொங்கல் என்று உரத்து கத்துவார்கள். ஏனென்றால் அந்த பொங்கல் பொங்கி வருவது போல அந்த பானையிலே நாங்கள் நீரிட்டு அதனுள்ளே பாலிட்டு அதை கொதிக்க வைக்கின்ற பொழுது அந்த பானையிலே இருக்கிற அந்த பால் பொங்கி வழிகிறது. அந்த பொங்கல் எப்படி பொங்குகிறதோ அதுபோல அந்த வருடம் அவருடைய வாழ்வியலும் மகிழ்ச்சி பொங்கும், செல்வ வளம் பொங்கும், நோயற்றவர்களாக மகிழ்ச்சியோடு வாழுகிற அந்த நிலை கிடைக்கிறது. அதை இந்த பொங்கலை கண்டு மகிழ்கிறார்கள். அப்படி பொங்கல் பொங்கி வருகிற பொழுது குடும்ப தலைவன் மனைவி மக்களுடன் கூடி நின்று பொங்கலோ பொங்கல் என்று உரத்து கத்தி சூரிய பகவானை தங்களுடைய குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்கிறார்கள். அந்த பொங்கல் பண்டிகை என்பது இறை வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட பண்டிகையாக இருக்கிறது. இது தமிழர்களுடைய பண்டிகை என்று சொல்லுகிற பொழுது அது சைவ தமிழருடைய பண்டிகையாக இருக்க வேண்டும். அங்கே சூரிய பகவானுக்கு நாங்கள் பொங்கல் இடுகிறோம் என்றால் சூரியன் சைவ சமயத்தினுடைய கடவுளாக இருக்கிறான். மாற்று மதத்தவர்கள் இந்த பொங்கல் பண்டிகையை எடுத்துக்கொண்டு அதை தமிழ் பண்டிகை என்ற பெயரிலே வேறு மத கலப்புகளை அல்லது இந்த சமயத்திற்கு எதிரான ஆசாரமற்ற செயற்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள். அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். இந்த பொங்கலிலே யாருக்கு பொங்குகிறோம் என்றால் சூரிய பகவானுக்கு பொங்குகிறோம். சூரிய பகவான் சைவ சமயத்தினுடைய கடவுளாக இருக்கிறார். சிவபரம்பருடைய முக்கண்களிலே வலது கண்ணாக நாங்கள் சூரியனை பார்க்கிறோம். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், மூன்றாவது கண் அக்கினியாக நெற்றிக்கண்ணிலே அக்கினி இருக்கிறார். அந்த சூரிய பகவானை வழிபாடு செய்து நாங்கள் இந்த கும்பத்திலே எங்களுடைய குல தெய்வங்களை இஷ்ட தெய்வத்தை அந்த கும்பத்திலே நிறுத்தி அங்கே சாணகமிட்டு அந்த குத்து விளக்கை ஏற்றுகிறோம். அங்கே மகாலட்சுமி தேவியாரை நாங்கள் வழிபாடு செய்து அந்த புது பானையிலே புத்தரிசி நெல்லையிட்டு பாலிட்டு நாங்கள் பொங்குகிறோம். அப்படி அரிசி இடுவதற்கு முன்பாக அந்த நீர் பானைக்குள்ளே நீரை ஊற்றி பாலை ஊற்றி பொங்குகிற பொழுது பொங்கலோ பொங்கல் என்று கத்துகிறோம், உரத்து சொல்லுகிறோம். அந்த பொங்கல் பானை எப்படி பொங்கி வருகிறதோ அதே போல அவருடைய வாழ்க்கை பொங்குகிறது. இது சைவ சமயம் சார்ந்த பண்டிகை, சைவ தமிழருடைய பண்டிகை. வேறு மதத்தை சேர்ந்த தமிழருடைய பண்டிகை தைப்பொங்கல் பண்டிகை அல்ல என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதையாக இருக்கிறது. இன்றைக்கு இதை வெறும் வியாபாரமாக வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த பொங்கல் பண்டிகையை தங்களுடைய பண்டிகையாக திசை திருப்பி அதனுடைய தத்துவத்தை, உண்மைகளை, அருமைகளை மறைக்கிற செயற்பாடுகளை செய்து ஒரு வியாபார நோக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. கண்டிக்கத்தக்க விடயமாக இருக்கிறது. சைவ தமிழருடைய வாழ்வியல் பண்டிகையாக இருக்கிறது. அந்த பொங்கல் பொங்குகிறது போல அவருடைய வாழ்க்கை பொங்கி எழுகிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம். அங்கே குடும்பத்தார் சூழ நின்று, சுற்றத்தார் சூழ நின்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வழிபாடு செய்கிறார். தங்களுடைய முதல் பயனை அந்த அறுவடையினுடைய ஆடி மாதத்திலே விதைத்து மார்கழி மாத நிறைவிலே அறுவடை செய்யப்பட்டு அந்த அறுவடையினுடைய பலனை கதிரவனுக்கு படைத்து சூரிய பகவானுக்கு படைத்து பின் குடும்பத்தாருக்கும் சுற்றத்தவர்களுக்கும் கொடுத்த பின்பே தான் உண்பார்கள். இது தமிழர்களுடைய பண்பாக இன்று வரை தொடர்ந்திருக்கிறது. சுற்றத்தோடு சூழ்ந்து வாழுகிற பண்பு, சுற்றத்தாரை மதிக்கிற பண்பு, சுற்றத்தாரிடத்திலே விருந்தோம்பி வழிபாடு செய்கிற பண்பு. தான் உண்பது அல்ல,
தனக்கு நன்றி கடனாக நன்றி செலுத்துகிற சூரிய பகவானுக்கு முதலிலே படைக்கிறார்கள். அந்த படைத்த உணவை தன்னுடைய சுற்றத்தாருக்கு கொடுத்த பின்பு தான் உண்டு மகிழுகிறார்கள். இந்த நாளிலே உறவினருடைய வீடுகளுக்கு சென்று அங்கே உறவுகளை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். விருந்தோம்பல் பண்பை செய்கிறார்கள். நன்றி மறவாமை என்று சொல்லப்படுகிற உயர்ந்த பண்பை சைவ தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியல்லே கொண்டிருக்கிறார். சூரிய பகவான் இந்த 12 மாதங்களுக்கும் 12 ராசிகளுக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய வாழ்வியல்ல நாங்கள் 27 நட்சத்திரங்களை சொல்லுகிறோம். அந்த 27 நட்சத்திரங்களை 12 ராசிக்குள்ளே அடக்குகிறார். சூரிய பகவான் இந்த வருடத்தினுடைய 12 மாதங்களிலே 12 ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறார். சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாதம் சஞ்சாரம் செய்கிறார். அதில் மகர ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழையும் நாளை தைப்பொங்கல் பண்டிகையாக நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த தைப்பொங்கல் பண்டிகையிலே சூரிய பகவான் 12 ராசிகளிலே ஒரு ராசியாக சொல்லப்படுகிற மகர ராசிக்குள்ளே சூரிய பகவான் பிரவேசிக்கிற நாள் தைப்பொங்கல் பண்டிகையாக நாங்கள் தென்னிந்தியாவிலே சைவ தமிழர்களினாலே நாங்கள் இதை கொண்டாடுகிறோம். இந்தியாவினுடைய வடநாட்டிலே இது மகர சங்கராந்தி என்று இந்த நாளிலே சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கின்ற தமிழருடைய நாட்காட்டியின்படி சூரியனை மையமாக கொண்டு கணிக்கப்படுகிற நாட்காட்டியின்படி தை மாதத்தினுடைய முதல் நாள் சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறான் அல்லவா? அந்த மகர ராசியை அடிப்படையாக கொண்டு வடநாட்டிலே மகர சங்கராந்தி என்ற பெயரில் இந்த தைப்பொங்கல் பண்டிகையை அவர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. பொங்கலுடன் அந்த வருடத்தில் என்னென்ன அறுவடை செய்தோமோ அத்தனையும் வைத்து சூரிய வழிபாடு செய்யப்படுகிற வழக்கம் நம்முடைய வாழ்வியல்லே ஆதிகாலம் தொட்டு இருந்து வருகிறது. வெறுமனே புது நெல்லிலே எடுக்கப்பட்ட புத்தரிசியை மட்டும்தான் சூரிய பகவானுக்கு நாங்கள் நன்றி கடனாக செலுத்தி இருக்கிறோம் என்றால் இல்லை. நாங்கள் விவசாயத்திலே என்னென்ன அறுவடைகளை பெற்றுக் கொண்டோமோ அந்த அறுவடைகளை எல்லாம் நாங்கள் சூரிய பகவானுக்கு அன்றைய நாளிலே சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். சூரியனுக்கு நன்றி செலுத்தி வழிபாடு செய்ய வேண்டும். இது இயற்கையோடு இணைந்த வழிபாடாக இருக்கிறது. எங்களுடைய சைவ வாழ்வியல்லே சிவ பரம்பொருள் பஞ்சபூத வடிவினனாக இருக்கிறான். இயற்கையினுடைய அம்சமாக இருக்கிறான். நிலமாக இருக்கிறான், நீராக இருக்கிறான், தீயாக இருக்கிறான், காற்றாக இருக்கிறான், ஆகாயமாக இருக்கிறான். இந்த பஞ்சபூத சேர்க்கையான இந்த இயற்கையை நாங்கள் வழிபாடு செய்கிறோம். அந்த இயற்கையிலே சூரிய பகவானுக்கு நாங்கள் நன்றி கடன் செய்கிறோம். சிவபெரும்பருடைய வலது கண்ணாக சூரிய பகவான் இருக்கிறான். அப்படி நாங்கள் அந்த வருடத்திலே அறுவடை செய்கிற அறுவடை பொருட்கள் அனைத்தையும் சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்கிற வழிபாடு எங்களுடைய வாழ்வியலே ஆரம்ப காலங்களிலே பிரதான இடம் பெற்றிருக்கிறது. ஆனால் இன்று புத்தரிசியிலே புதிய அரிசியிலே நாங்கள் பொங்குகிறோம். அதோடு கரும்பை மட்டும் சேர்த்து வழிபாடு செய்ய தொடங்கிய ஒரு காலத்தின் பிற்பாடு நாங்கள் கரும்பை மட்டும் அங்கே பொங்கலிடத்திலே கட்டி சூரிய பகவானுக்கு கரும்போடு புத்தரிசி பொங்கலையும் வைத்து நாங்கள் வழிபாடு செய்கிறோம். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் உணவை தருகின்றவர்கள் விவசாயிகள். அந்த விவசாயிகளுடைய உணவை உற்பத்தி செய்வதற்கு உறுதுணையாக இருப்பவன் சூரியன். தன் வாழ தன்னுடைய கதிர்கள் மூலம் இந்த மக்கள் வாழ சூரிய பகவான் தன்னுடைய சூரிய கதிர்கள் மூலம் எங்களுடைய வம்சத்திற்கு உதவுகிறான், விவசாயத்திற்கு உதவுகிறான். நாங்கள் இந்த வாழ்வியல்லே உணவுண்டு வாழ்வதற்காக சூரிய பகவான் உதவுகிறான். சூரியனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நன்றாக மழை பொழிந்து
விவசாயம் வளரவும் நாடு செழிக்கவும் தமிழர்கள் தைத்திருநாளை தமது மரபு வழியான ஒரு பண்டிகையாக, மரபு வழிபாடாக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். நன்றாக மழை பொழிந்து பயிர் செழித்து வளரவும் உறுதுணையாக இருக்கிறான் சூரியன். தம்முடைய விவசாயத்திற்கு உதவிய சூரியனுக்கு நன்றி கூறவே இப்பண்டிகையை தமிழ் மக்கள் கொண்டாடுகிறார். பயிர்களில் அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்களை உலர்த்தி அதை உமி நீக்கி அரிசியாக்கி புத்தரிசியாக எடுத்து அந்த புத்தரிசியிலே பொங்கலிட்டு வழிபாடு செய்கிற பழக்கம் உங்களுடைய வாழ்வியல்லே இருக்கிறது. புதிய அரிசியை கொண்டு பொங்கல் பொங்கி நாங்கள் சூரியனுக்கு படைத்து வழிபாடு செய்கிறோம். தாமும் உண்டு அயலவர்களுக்கும் பகிர்ந்தளித்து பானையில் பொங்கல் பொங்கி வழிபாடு செய்வதை போல விவசாயிகளுடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் செல்வமும் பெறுகிறது. அங்கே பெற்ற நெல் புத்தரசியிலே பொங்கல் பொங்கி தாமும் உண்டு அயலவர்களுக்கும் பகிர்ந்து அளித்து களிப்புற்று அந்த பானையிலே பொங்கல் பொங்கி பெறுவதை போல விவசாயிகளுடைய வாழ்க்கையும் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கும் என்பது எங்களுடைய வாழ்வினுடைய ஐதீகமாக, நம்பிக்கையாக, இறைவனுடைய வழிபாட்டினுடைய உயர் அம்சமாக நாங்கள் பார்க்கிறோம். பொங்கல் தினத்தன்று இது எங்களுடைய மரபு வழி விழாவாக இருப்பதனால் எங்களுடைய பாரம்பரிய விழாக்கள், மகிழ்ச்சி சார்ந்த விழாக்கள், நடைமுறைகளை எல்லாம் இந்த பொங்கல் நாளிலே நாங்கள் கொண்டாடி ஒரு சமூகமாக, சமூக ஒற்றுமையாக இந்த பொங்கல் விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம். இந்த பொங்கல் தினத்தன்று இசை கச்சேரிகள், விளையாட்டு நிகழ்வுகள், தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள், வீரதீர செயல்கள் சார்ந்த விளையாட்டுக்கள் எல்லாம் இந்த நாளிலே நடைபெறுகிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம். தை திருநாளன்று நடைபெறும் விளையாட்டுகளில் முக்கியமான விளையாட்டாக இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகிற விளையாட்டு இருக்கிறது. மாடுகளை கொண்டு விளையாடப்படும் இந்த விளையாட்டு தமிழருடைய மரபு வழி விளையாட்டாக இருக்கிறது. எங்களுடைய கால்நடை விவசாயத்திற்கு உதவுகிற கால்நடைகள்ல இந்த காளை மாடு முக்கியமானதாக இருக்கிறது. அந்த மரபு வழி சார்ந்த விளையாட்டுல இந்த மாடுகளை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிற பண்டிகை விளையாட்டாக நாங்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை பார்க்கிறோம். தமிழர்கள் என்றுமே நன்றியுடையவர்களாக இருக்கிறார். என்னாலும் செய்நன்றியை மறவாத உயர்ந்த பண்பு இருக்கிறது. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவப் பெருந்தவை சொல்லுகிறார். தமிழர்கள் என்றுமே நன்றி உணர்வோடு உடையவர்களாக வாழ்வியலை கொண்டு நடத்துபவர்களாக தமிழர்களை பார்க்கிறோம். என்னாலும் செய்நன்றியை மறக்காத அருங்குணம் கொண்டவர்கள், அது மனிதர்கள் என்றாலும் சரி, கால்நடையாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி, நன்றி தெரிவிக்கும் ஒப்புயர்வு உயர்ந்த பண்பு கொண்டவர்களாக தமிழர்கள் விளங்குகிறார்கள். உயர்ந்த பண்பு கொண்டவர்களாக தமிழர்கள் விளங்குகிறார்கள் என்பதற்கு சான்றாக அமைகின்ற பண்டிகையாக நாங்கள் தைப்பொங்கல் பண்டிகையை பார்க்கிறோம். எல்லா தொழிலும் மேன்மையான தொழில் வேளாண்மை தொழில். இந்த தொழிலே செய்யும் விவசாயிகள் உழைப்பின் மூலம் தான் செய்கின்ற அந்த விவசாயத்தின் மூலம் தான் சிறந்து விளங்கவும், இந்த வையகத்திலே சிறப்புற வாழவும் அந்த விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த விவசாயத்திற்கு உதவுகிற இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் உதவுகின்ற
பண்டிகையாக தைப்பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அவர்கள் விளைத்த நெல் உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு அவருடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். அந்த உணவு தேவையை உணவை பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியிலே நன்றி செலுத்தி வழிபாடு செய்கிற பண்டிகையாக இந்த தைப்பொங்கல் பண்டிகை இருக்கிறது. சைவ தமிழருடைய வாழ்வியலே சிறப்பு பெறுகிற பண்டிகையாக சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிற பண்டிகையாக தைப்பொங்கல் பண்டிகையும் சித்திரை வருடப்பிறப்பு பண்டிகையும் விளங்குகிறது. அந்த பண்டிகையிலே நன்றி ஓடு தொடர்புடைய பண்டிகையாக இந்த தைப்பொங்கல் பண்டிகையை பார்க்கிறோம். தமிழர்கள் நன்றியறிதலில் உயர்ந்தவர்கள், இயற்கையை நேசிப்பவர்கள், அனைத்து உயிர்களையும் மதித்து வாழுகிற பண்பு தமிழுடைய வாழ்வியல்ல இருக்கிறது. அந்த வாழ்வியலுடைய அம்சமாக நன்றி அறிதலுக்குரிய பண்டிகையாக விளங்குகிற இந்த தைப்பொங்கல் பண்டிகையை நாங்கள் கொண்டாடி மகிழ வேண்டும். இந்த தைப்பொங்கல் பண்டிகை நன்னாளிலே சூரிய பகவானுக்கு புத்தரிசியிலே சர்க்கரை பொங்கல் படைத்து இயற்கையினுடைய சக்தியாக விளங்குகிற சூரிய பகவானை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய பகவானை வழிபாடு செய்கிற பொழுது எங்களுடைய குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து எங்களுடைய சந்ததி உயர்ந்த நிலையிலே நல்ல வளத்தோடு இறை நம்பிக்கையோடு சகல சௌவாக்கியங்களையும் பெற்று வாழ நாங்கள் சூரிய பகவானை வேண்ட வேண்டும். குல தெய்வங்களை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும். இஷ்ட தெய்வங்களை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சூரிய பகவானுடைய ஆசையினாலே வாழ்வியல்லே சகல சௌவாக்கியங்களையும் பெற்று வாழ மங்களமாக மகிழ்ச்சியாக நீண்ட சந்தான வளர்ச்சியோடு செல்வ வளத்தோடு நோய் நொடியற்றவர்களாக கல்வியிலே உயர்ந்தவர்களாக நட்புத்திர பாக்கியம் உடையவர்களாக இறை நம்பிக்கை உடையவர்களாக சகல வளங்களையும் பெற்று வாழ எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் இயற்கையின் சக்தியாக விளங்குகிற பராசக்தி அம்மையினுடைய திருவருள் கடாட்சம் சகலுடைய வாழ்வியலும் கிடைக்க வேண்டும். சூரிய பகவானுடைய திருவருள் அனைவருடைய வாழ்வியலும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.